இலங்கையில் பட்டம் விட தடை விதித்த விமானப்படை அச்சத்தில் பொதுமக்கள். அனுர சிறைக்கு சென்றாலும் பெரும் ஆபத்து, யாரும் அறியாத திகில் நிமிடங்கள், பதட்டத்தில் கொழும்பு அரசியல். உலரவிடப்பட்ட பெண்களின் உள்ளாடைகள் மாயம், கமராவில் பதியான காட்சியால் ஷோ. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கதிர்காம கந்தனின் ஆலய கொடியேற்றம். சர்வதேச பாடசாலை ஆசிரியின் ஆசை, கணவனின் மோசமான செயல், இலங்கையை உலுக்கிய உண்மை சம்பவம். மிக்சர் சாப்பிடும் போது தொண்டையில் வேர்க்கடலை சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபமாக பலி. அரசு ஊழியர்களின் விடுமுறை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு மகிழ்ச்சியில் அரசு ஊழியர். அதிக வெப்பத்தால் பல பகுதிகளில் காட்டுத்தீ, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உணவகத்துக்கு பூட்டு, களுவாஞ்சி கொடைகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி நடவடிக்கை. சர்வதேச பாடசாலையொன்றின் ஆசிரியராக பணியாற்ற தனது 25 வயதுடைய மனைவியை சட்டத்தரணி ஆக்குவதற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக போதைப் பொருள் விற்ற கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தலில் ஈடுபட்ட கணவரும் இந்த ஆசிரியை மனைவியும் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்களுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேகமான கணவரின் வசம் 1 கிலோகிராம் 6 கிராம் 350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும், சந்தேக நபரான ஆசிரியரின் வசம் 149 கிராம் 150 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வானொன்றின் முற்பகுதியில் வைத்து மாதம்பட்டி பிரதேசத்தில் போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக மாதம்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் நளின் ஜெயந்தாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் தம்பதியினர் மாதம்பட்டியில் உள்ள ஒரு மதஸ்தலத்துக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர் தம்பதியினர் பயணித்த வானை சோதனை செய்த போது அவர்களிடம் இந்த ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இவை வத்தலை பிரதேசத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமியாகவும் மத நல்லிணக்கத்தின் திருத்தலமாகவும் விளங்கும் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை 6 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடிக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள வரலாற்று புகழ்பெற்ற பால்குடி பபா பாலிவாசலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 முக்கிய சமய தலைவர்களின் ஆசியுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா பக்தி கோஷம் முழங்க மத்தியில் புனித கொடியேற்றி வைக்கப்பட்டது. இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாட்டின் பல பாகங்களிலிருந்து வருகை தந்திருந்த பெரும் திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டார்கள். நாட்டின் பல பகுதிகளிலிருந்து புனித யாத்திரைகளை மேற்கொண்ட பக்தர்களின் முதலாவது குழுவினர் இன்று அதிகாலை கதிர்காமத்தை வந்தடைந்தார்கள். கடந்த 10ஆம் தேதி தொடக்கம் உகந்தை மற்றும் குமண தேசிய பூங்கா ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதையில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்துவிடப்பட்டது. ஆடிவேல் விழாவில் முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க திருவீதி விழா இன்றிரவு நடைபெற உள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் பக்திபூர்வமாக நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வான தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெற்று இந்த ஆண்டுக்கான ஆடிவேல் விழா இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தற்போது அரசாங்கத்தின் வேகமான நடவடிக்கைகளுக்கு ஒரு தடைக்கல்லாக ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் மாஃபியாக்களின் பின்னணியில் வெளிநாடுகளிலிருந்து இவை இயக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் பலவீனமடைந்த நிலையில் 3வது தரப்பாக வந்த தேசிய மக்கள் சக்தி இராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வது பழைய அரசியல் சக்திகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு முதன்மையான காரணமாக சிறைக்குள் வைத்து குட்டி ராஜ்யத்தை நடத்தி வந்த கும்பலும் அவர்களை கண்காணித்த உளவு பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறை வன்முறையை தொடர்ந்து நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவின் பிரான்ஸ் பயணமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பலவீனம் அடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் சட்ட ஒழுங்கு சீர்குலைப்பதன் மூலம் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைக்க முயற்சிக்கின்றார்கள். ஜூலை மாதத்தில் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மீதான வழக்குகள் வரவுள்ள நிலையில் சிறை கலவரம் இச்செய்தியை மழுங்கடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்.
இந்த வன்முறையானது நாட்டின் சட்டம் ஒழுங்கம் சீர்குலைத்து முதலீடுகளை தடுத்து தற்போதைய அரசாங்கத்தை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ள நோக்கம் என்று இது பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்குவது உணவகம் ஒன்று நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பூட்டப்பட்டதுடன் அதன் உரிமையாளர் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த திங்கட்கிழமை இரவு வேளையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் அடங்கிய குழுவினரால் விசேட உணவு பாதுகாப்பு பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு பகுதியில் மிக மோசமான சுகாதார சீர்கேடுடன் இயங்கி வந்த உணவகம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று புதன்கிழமை 15ஆம் தேதி களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகரால் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் 1980ஆம் ஆண்டில் 26ஆம் இலக்க உணவுச் சட்டத்தின் அடிப்படையில் குறித்த உணவகத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குறித்த உணவகத்தின் உரிமையாளரை 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் உணவகத்தில் காணப்படுகின்ற சுகாதார குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சீர் செய்யப்படும் வரை அதனை பூட்டி வைக்குமாறு அதிரடி கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதி முதல்வராக உப தவிசாளராக தெரிவு செய்யப்படும் அரசு உத்தியோகர்களுக்கான விடுமுறை விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்களை மேற்கொண்டு அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதியன்று அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி குறித்த பதவிகளை வகிக்கும் தகுதியுடைய அரசு உத்தியோகத்தர்கள் மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 6 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அல்லது குறித்த பதவியில் இருக்கும் காலப்பகுதியில் தேவைப்படின் ஊதியமற்ற விடுமுறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வசதியும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக அரசு உத்தியோகத்தர்களுக்கு தேவையான நிகழ்ச்சி தன்மையுடைய வழங்கும் இதன் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. விமான பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு விமான நிலையங்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பரவலாக பட்டக்காலம் விடப்படுவதால் நாட்டில் உள்ள ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவது தற்போது அதிகரித்துள்ளது. இது விமானங்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஓடுபாதைக்கு அருகில் பட்டம் விடுவது உலகளவில் மிக விபத்துக்களுக்கும் ஒரு முக்கிய காரணமாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இது விமான செயற்பாடுகளுக்கு நேரடி தடையாக அமைகிறது. இலங்கையில் கட்டுநாயக்க, ரத்மலான, ஹிங்குராங்குட, சீனக்குட, அனுராதபுரம், பலாலிக், கட்டுக்குருத்த, கொலல்ல, வவுனியா, வீரமில, மட்டக்களப்பு மற்றும் மத்தள ஆகிய இடங்களிலும் ஓடுபாதைகளை சுற்றி இத்தகைய பரவலான பட்டம் விடுதல் தற்போது அதிக அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த அபாயகரமான சூழ்நிலையை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று பயிற்சிக்காக ரத்மலான விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட Y12 ரக விமானம் ஒன்று பட்டம் விடப்பட்ட நூலில் சிக்கியதில் கடுமையான ஆபத்தை எதிர்கொண்டது. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த விமானம் மீண்டும் ரத்மலான விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வில் விமானத்தின் இடது பக்க சக்கரம், இடது என்சின் பகுதி மற்றும் பல பாகங்களில் காத்தாடி நூல்கள் கடுமையாக சிக்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. காத்தாடி நூல்களோ அல்லது அதன் பாகங்களோ என்ஜினுள் அல்லது அதன் இயக்க முறைமைக்குள் நுழைந்தால் விமானம் முழுவதற்கும் கடுமையான சேதம் ஏற்படக்கூடிய நேரடி அபாயம் உள்ளது. இதனால் பெரும் உயிர் மற்றும் உடைமைகள் இழப்புகளும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே விமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பயணிகளின் உயிர் பாதுகாப்பதற்கும் ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தகைய பகுதிகளில் காத்தாடி விடுவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று காலை 11 மணி வரை அமுலில் இருக்கும். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றின் தீவிரத்தன்மை காரணமாக குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த காலப்பகுதியில் 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள குன்னம்புரம் பகுதியில் மிக்சர் தின்பண்டம் சாப்பிடும் போது தொண்டையில் வேர்க்கடலை சிக்கியதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 3 வயது சிறுவன் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குன்னம்புரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் 3 வயது ஆண் சிறுவன் வீட்டில் வைத்து மிக்சர் தின்பண்டத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த மிக்சரில் இந்த வேர்க்கடலை எதிர்பாராத விதமாக சிறுவனின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. இதனால் சிறுவனுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. தொண்டையில் சிக்கிய வேர்க்கடலை எடுக்க முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை. இதனால் சிறுவன் மூச்சு விட முடியாமல் திணறியதை கண்ட பெற்றோர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். இருப்பினும் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிர்ந்து விட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, மொன்றாகலை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமின்றி அனுராதபுரம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை காரணமாக காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகக்கூடும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலகும்பர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நெக்லஸ் காட்டின் ஹின்னஸ்கிரிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவிய தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக நாடுகளை பாதித்து வரும் எல் நிரோ காலநிலை மாற்றம் தற்போது இலங்கை வானிலையிலும் தாக்கத்தை செலுத்த தொடங்கியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய முன் அறிவிப்புகளின்படி தற்போது பலவீனமாக உள்ள எல்னிரோ நிலைமையானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரையில் 80% மேல் தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் பெங்களூரு ஒய்சாலா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் உலரவிடும் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போயின. எனினும் திருடு போன உள்ளாடைகள் சில நாட்கள் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும் என்றும், ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாக இருக்கும். இந்த விசித்திரமான சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளார்கள். பொறுமையிழந்த குடியிருப்பாளர்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க கையும் களவுமாக பிடிக்க முடிவெடுத்தார்கள். அதன்படி ஆடைகள் உலர்த்தப்படும் இடங்களை நோக்கியவாறு கடந்த 1ஆம் தேதி ரகசிய கண்காணிப்பு கமராக்களை பொருத்தியுள்ளார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அந்த மர்ம நபர் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை 3 ஒரு வீட்டுக்குள் புகுந்துள்ளார். மிக இயல்பாக பல்கனிக்கு சென்ற அவர் அங்கு உலர வைக்கப்பட்டிருந்த பெண்களின் உள்ளாடைகளை திருடி அங்கேயே அணிந்து கொண்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நபரின் இந்த அருவருக்கத்தக்க செயல் கமராவில் துல்லியமாக பதிவானது. உடையாக இது குறித்து இந்திரா நகர் போலீசில் புகைப்படம் அளித்துள்ளார்கள். ஆதாரமான வீடியோவையும் ஒப்படைத்தார்கள். வீடியோவில் பதிவான உருவத்தை வைத்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவருக்கு பெண்களின் உள்ளாடைகளை திருடி அணிவது கொள்ளும் வினோதமான பழக்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த விபரீத பழக்கத்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் அடிக்கடி அதிகாலை வேளைகளில் வீடுகளுக்கு சென்று உள்ளாடைகளை திருடினர் என்று அவர் வாக்குமூலம் அளித்துள்ளமை அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உகண்டா நாட்டில் கரிக்காக பாரம்பரிய மரங்கள் பெருமளவில் வெட்டப்பட்டு வரும் நிலையில் அங்குள்ள ஒரு பெண்மணி வீணாக கழிவுப் பொருட்களை கொண்டு தூய்மையான எரிசக்தியை உருவாக்கி புரட்சி செய்து வருகிறார். உகண்டாவில் வடக்கு பகுதியில் கரிக்காக ரிஷியா மரங்கள் அளிக்கப்படுவதைக் கண்டு கவலையடைந்த லூசி எவர்லியா ஆடியம் என்ற கால்நிலை ஆய்வாளர் இதற்கு மாற்றமாக ஒரு புதிய சக்தியை கண்டுபிடித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் தொடங்கிய மோவாவா ஆப்பிரிக்கா முன்முயற்சி என்ற சமூக நிறுவனம் வீணாக தூக்கி எறியப்படும் ரிஷா பழங்களில் உமிகளை கொண்டு சமையல் எரிவாயு கட்டிகளை தயாரித்து வருகிறது. உகண்டாவில் சுமார் 90% வீடுகள் சமையல் கரியை நம்பியிருப்பதனால் ஆண்டுதோறும் 1,22,000 ஹெக்டேர்கள் காடுகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. லூசியின் இந்த திட்டம் காடுகளை பாதுகாப்பதோடு மட்டுமன்றி 1200க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பையும் தற்சார்பையும் வழங்கியுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் பயிற்சி பெற்ற பெண்கள் ரிஷா உமிகளை சேகரித்து அவற்றை இடித்து களிமண் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு மாவுடன் கலந்து எரியூட்டும் கட்டிகளாக மாற்றி தங்களின் சமையல் தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காடுகளை பாதுகாப்பதுடன் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இந்த சுற்றுப்புறச் சூழல் நடைமுறை முயற்சிக்கு உலகளவில் பாராட்டுக்கள் குவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.